ஃபர்ஸ்ட்டு நம்மளோட அடுத்த கேள்வி என்னன்னா, அடுத்த கட்ட கேள்வி. இப்போ வந்துட்டு ஒரு இம்பாக்ட் அண்ட் கான்சிக்வென்சஸ் பார்த்தோம். எப்படின்னா, தாக்கம் மற்றும் விளைவுகள் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் அதான பிறகு வரக்கூடியது என்னன்னா, மன்னிப்பு மற்றும் சமரசம். அதாவது ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரீகன்சிலியேஷன். இத பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, துரோகத்தின் பின்னணியில் மன்னிப்பின் பங்கு என்ன? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். ம். முதலாவது துரோகம் என்னன்னு நம்ம அறியணும். ஆ. அந்த துரோகத்தினுடைய காரியம் ம். அது மன்னிக்கப்படக்கூடியதும், ம். மன்னிக்கப்படக்கூடாததுமா இருக்குது. 2 வகை இருக்கு. 2 ஆ. வகை. ஆகையால ம். மன்னிக்கக்கூடாததா இருந்தாலும் கூட, ம்ஹ்ம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ம். அது என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு, ம்ஹ்ம். அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு தன்மைய கொண்டு வரணும். ம். அது மனதுருக்கத்தோடு நாம் அவர்களோடு நெருங்கணும். ம். ஆகையால இப்படிப்பட்டவங்க ஒரு காயப்பட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். சரியான காயத்துல ம். ரணமா இருக்கிறாங்க. ம். அந்த ரணத்துல நாம ரணமாக்க முடியாது. ம். மெல்ல மெல்லமா அவர்களிடத்துல நெருங்கணும். ம். ஏன்னா இவங்க பாதிக்கப்பட்டவங்க. ம். நீங்க கேட்குற விஷயம் சும்மா சாதாரணமான காரியம் இல்ல. ம். அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா. கரெக்ட். அப்ப அந்த பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பாதிப்பினுடைய காரியம் என்னன்னு தெரிஞ்சு ம். அதுக்கேற்ற காரியங்களை சொல்லி ம். அதுக்கேற்ற ஒரு ஒப்புறுதலான காரியத்தை பேசி ம். அவர்களை ஒழுங்குபடுத்தும் போது அவங்க எந்த காரியமாக இருந்தாலும் ம். வரைந்து கொடுப்பாங்க. ம். ஒன்று தெய்வத்துக்கு பயப்படுவாங்க. ம். ஒன்று சொல்லுகிற ஒரு நபர் யார் என்பதை அறிஞ்சு ம். சொல்லுவாங்க. ஆமா. அதற்கு அந்த காயத்தை ஆற்றிப்பட்டு வருவர்களை ம்ஹ்ம். ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கணும். ம். 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 அப்பதான் அவங்க மன்னிச்சு ம். மறந்து ம். அந்த துரோக செயல்களை நினைக்காமபடி ம். ஆணும் சரி பெண்ணும் சரி வாழ்வதற்கு ஒரு வழியாகும். சரியா. சரி பாஸ்டர். அடுத்த கேள்வி என்னன்னா, துரோகத்திற்கு பிறகு ம். சமரசம் சர்ச்சு எவ்வாறு உதவுகிறது? நம்ம ஒரு சர்ச்சு தான் ஒரு மெயின் காரணம் நீங்க சொன்னபடி. அது வந்துட்டு எந்த வகையில சர்ச்சு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் நீங்க நீங்க நினைக்கிறீங்க? சர்ச்சு உதவி செய்யணும்னா ம். வாழ்க்கையினுடைய காரியத்தை ம்ஹ்ம். இது தேவன் இணைத்த ஒரு உறவு. ம். இரண்டாவதாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவு. ம். இந்த இடையில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது. ம். தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ ம்ஹ்ம். அதன்படி செயல்பட்டோம்னா இந்த உங்களுடைய வாழ்க்கை ம். எந்த வகையிலும் திருச்சபை உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். கரெக்ட். ஆமா. இல்லைன்னா நீங்கள் அந்த திருச்சபையினுடைய உதவி கூட உங்களுக்கு பாரமாகிடும். ம்ஹ்ம். அதனால நீங்கள் விட்டு கொடுக்கணும். ம்ஹ்ம். ரெண்டாவது தேவனால் ஏற்படுத்த வாழ்க்கை என்று உணரணும். ம்ஹ்ம். அதனால ஒருவருக்கு ஒருவர் மதிக்கணும். ம். அற்பமா எண்ணக்கூடாது. ம். அவன் என்னன்னுட்டு ம். பெண்ணு சொல்லக்கூடாது. ம். இவன் என்னன்னு சொல்லக்கூடாது. ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கனப்படுத்தணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டணும். ம். அப்போதுதான் அந்த காயம்பட்ட உள்ளங்கள் மாறும். ம். அந்த காயப்பட்ட எண்ணங்கள் மாறும். ம். அப்போ அவங்க சரி ஆயிட்டாலும் கூட அவர் பேசுகிற பேச்சு இப்போ கேட்டுக்கிற இதெல்லாம் மாற்றம் உண்டாயிருக்கு. ம். சரி ஒரு வகை நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி விட்டு கொடுக்குற தன்மை ம். அவர்கள் வாழ்வதற்கும் இடமாகும். ம். அதனால சபையும் அவர்களுக்காக ஜெபிக்கிறதுனால ம்ஹ்ம். அவர்கள் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு வழியாகும். அப்போ சபைக்காரர் எல்லாம் ஜெபிக்கணும், நம்மளுக்காக என்கரேஜ்மென்ட் பண்றது எவ்வளோ முக்கியம் இல்லைங்களா? ஒரு திருமணம் அதனால சபை வந்துட்டு அ சொல்லாமலே சர்ச் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க பாஸ்டர். அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு விவகாரத்துக்கு பிறகு ம். முன்னேற்ற ஒரு தம்பதியினர் ம். எடுக்க வேண்டிய படிகள் என்ன? ஒரு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்குங்களா? இருக்குங்க. அத பத்தி சொல்றீங்களா? இப்போ தேவனுக்கு பிரியமில்லாத விவகாரங்கள் ம். நிறைய இருக்குது. ஆமா. தெளிவற்ற தன்மை, ம்ஹ்ம். கவலை, ம். அதாவது கசப்பு தன்மை, ம். சோர்வு, ம். நம்பிக்கையின்மை, ம். பயம், ம். ஆ, ஆ, ரெண்டாவது குற்ற உணர்வு, ம். அன்பை பொறுத்து கொள்ளாத ஒரு ம். தாழ்மை மனப்பான்மை, ம். உணர்ச்சியற்ற தன்மை, ம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ம்ஹ்ம். அவர்கள் ம். இந்த விவகாரத்துக்கு ஆளாகிறாங்க. ம். தம்பதிகள் ம். எடுக்க வேண்டிய படி என்னன்னு சொன்னால் ம். இந்த கவலையை போக்குவதற்கு, ம். கசப்பு தன்மையை நீக்குவதற்கு, ம்ஹ்ம். இந்த சோர்வுகள் எல்லாம் உடைப்பதற்கு ம். அவர்களுக்கு ஏற்ற போஷாக்கு கொடுக்கணும். ம். ஏன்னா அவங்க அந்த நிலையில்
பிரிந்திருக்கத்தான் எண்ணம் இருக்கிறத ஒழிய, ம். ஏன்னா இவங்க இவ்வளோ அனுபவத்த அவங்க அறியாமலேயே, தெளிவில்லாமலேயே, அவங்க பயத்தினால, ம். அவங்க உணர்வில்லாதவனாக இருந்துகிட்டே வந்து வாழ்க்கைய இணைவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாதபடி இருக்காங்க. ம். ம். அப்படிப்பட்டவங்கள என்ன செய்றது? ம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் கடைப்பிடிக்க நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதனால ம். அதை ஹெல்ப் பண்றதற்காக ம். அந்த அனுபவம் பெற்றவங்க, ஆமா. அந்த அந்த வாழ்க்கைய வாழ்க்கையாக எண்ணி இணைக்கிறவர்களாக இருக்கணும். ம். இத வச்சு நம்ம வந்து அ விளையாடலாம். ஆ. அப்படிப்பட்ட ஆட்களும் உண்டு. அப்படி அப்படியும் இருப்பாங்க. அப்படி இருந்தா ஆ. அவங்களுடைய வாழ்க்கைய கட்ட முடியாது. ஆகையால ம். அந்த சாக்க வச்சு கூட அந்த வாழ்க்கைய பிரிச்சு விடுவதற்கும் வழி உண்டாகும். ம். அதனால அவங்க பயமே அவங்க வாழ்க்கைய கெடுத்துரும். ம். அவங்களுடைய உணர்ச்சியற்ற நிலைமை. ம். என்ன சொன்னாலும் எதுவும் தெரியாது. ஆமா. எது பண்ணாலும் எனக்கு புரியல. புரியாது. எதுனாலும் எனக்கு தெரியல. ம். இப்படி சொல்றதுனால ஆ. ஒரு பெண்ணுடைய நோக்கமே, ஒரு பெண்ணை கட்டுறதுக்கு ஒரு நோக்கமே, ம்ஹ்ம். அவ அன்பா இருக்கவும், ம்ஹ்ம். அவ தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்கவும், ம். அவ புருஷனுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளவும், ம். அதுக்கு ஏற்ற உதவியா இருக்கத்தான் ஏற்ற துணையா குடுக்குறீங்க. ம். நீ ஒண்ணுமே உணர்வற்று உக்காந்துட்டு இருந்தா என்ன தெரியும்? ஆமா. அதனால என்ன ஆகுது? ம். அது சரி வராது. ம். அதனால அந்த கஷ்டத்துல, அந்த நஷ்டத்துல சிலர் வந்து பிரிஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலை. ம். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ம். ஆனா அவங்க பிரிந்து தான் இருப்பாங்க. ம். ஆனா ஒரு ஆவிக்குரியவன் அந்த ஆவிக்குரிய ரகசியங்கள அறிஞ்சு கொண்டு, ம். அவங்களுடைய பிரிவினைய, ம். பிளவ ம். அவன் விடாதபடி அவங்களுடைய ஐக்கியத்துக்காக பிரயாசப்படுவான். கரெக்ட். அந்த ஐக்கியத்துக்கான வார்த்தைகள கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கிட்டு, ம். பிரிந்திருப்பது நல்லதல்ல. ம்ஹ்ம். அது தேவனுடைய சித்தம் அல்ல. ம்ஹ்ம். நீங்கள் இருவர் அல்ல, ம். ஒருவரா இருக்கிறீங்க. ம். ஒரே மனம், ஒரே சிந்தனை, ஒரே வாழ்க்கை, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டுருக்கீங்க. ம். நீங்க எப்படி நீ ஒரு சிந்தனை, அவன் ஒரு சிந்தனை இருக்க முடியும் என்று ம். கண்டித்து உணர்த்துகிறவன் தான் நல்ல மேய்ப்பன். ஆ. ஆகையால அப்படி சொல்ல வேண்டும். ம். அதே வண்ணமாக தேவனுடைய ஊழியத்துக்கும் ம். அவர் தன்னுடைய சொந்த வார்த்தையினால, வசனத்தினால ம். கட்டணும் குடும்பம். ம். ம். வசனத்தால கட்டப்படுவது தான் கண்மலையில கட்டப்பட்ட வீடுன்னு சொல்றேன். ம். வசனம் இல்லாத பேசுற பேச்சு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. ம். அது ஒரு சேதம் வந்தாலும் அழிஞ்சிடும். அதனால வசனத்தோட ம். மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொன்னா, ம். பிரிந்திருக்கிற இதுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு ஸ்டெப்பு கொண்டு வருவதற்கு, ம். அந்த கவலையை போக்க, அந்த உணர்வற்ற நிலையை போக்க, பலவிதமான சூழ்நிலைகள் இருக்குது சொன்னேன். ம். ம். அவைகளெல்லாம் போக்க அது எந்த நிலையில அவங்க இருக்கிறாங்கன்னு அறிஞ்சு, அழிஞ்சு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொன்னா, ம். அவங்க அந்த படியை விட்டு இன்னொரு மேல் படிக்கு வருவதற்கு வழி. உதவ முடியும். நல்லா சொன்னீங்க பாருங்க. இப்போ அடுத்த கேள்வி. தம்பதிகள் தங்கள் திருமணத்தை வலுப்படுத்தவும், துரோகத்தை தடுக்கவும் எடுக்கக்கூடிய சில நடைமுறை நடவடிக்கைகள் என்ன? அத பத்தி சொல்ல முடியுமா? அதை பற்றி சொல்ல வேண்டும்னு சொன்னா, ம். இது திரும்ப சொல்லுங்க. ஆ, தம்பதிகள் தங்கள் திருமணத்தை வலுப்படுத்தவும், துரோகத்தை தடுக்கவும். ஏன்னா, துரோகம் வந்து எல்லாரும் தெரிஞ்சு பண்றதில்ல. அது தெரியாத ஆயிடும் ஒரு சில பேருக்கு. அத தடுக்கணும். அது அத தடுக்க எடுக்கக்கூடிய சில நடைமுறை நடவடிக்கைகள் என்னென்ன? இப்போ பாருங்க, துரோக பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அப்படி தெரியாத நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ம். அந்த துரோகம் என்ன துரோகம்? ம். அது அந்த துரோகத்த ம். ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டா, அது என்ன ஆயிடும்? நான் இப்படி அ நெனச்சுட்டேன்யா, ம். இப்படி நானு பண்ணிட்டேன். ம். அது வந்து உனக்கு தெரியாத நான் செய்துட்டேன். ம். அது பணத்தின் விஷயம், ஆமா. இல்ல பேச்சின் விஷயத்திலயோ, கரெக்ட். ம். இல்ல வந்து ஏதோ ஒரு கட்டத்தையோ, நான் தவறிட்டேன். சரி. என்ன மன்னியும்ன்னு ம். சொல்லி ஒப்புரவாகும்போது, ம். அங்க எந்த விதமான பிரச்சனைக்கு இடம் இல்ல. ம். தெரிஞ்சுங்களா? ம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா என்ன இருந்தாலும் சரி. சரி. ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைவதற்கான ஞானம் இருக்குது. ம். குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்கான ஞானம் இருக்குது. இருக்கு. ஆனா வார்த்தையில தன்னை கீழ்ப்படிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறதும், ம். தன் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கும் ம். அதுக்கு ஞானம் இல்லையா? அந்த ஞானம் இருக்கணும்.
அந்த ஞானம் இருந்தா தான் ம். விட்டு கொடுக்கிற தன்மை யாருக்கு இருக்கிறதோ, ம்ஹ்ம். அவன் சிறந்து வாழ்வான். ம். விட்டு கொடுக்கிற தன்மை எந்த பெண்ணுக்கு இருக்குதோ, ம். அவங்க சிறந்து வாழ்வாங்க. ம். அதனால ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு ம். நோக்கம் இருக்கணும். ம். ஒரு நோக்கத்தோடு, ஒரு குறிக்கோளோடு தன் வாழ்க்கைய எடுத்தவங்க, ம். இன்னைக்கு யாராலும் பிரிக்க முடியாது. ம். அவங்களுடைய நோக்கத்த அவங்க குடும்பத்தாருக்கும், சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சிராமணியாக, ம். ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்ணாக ம். வாழ்ந்து காட்டுவாங்க. பிறரையும் வாழ வைப்பாங்க. ம். அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து மன்னிக்க குணமாகவும், விட்டு கொடுக்கிற குணமாகவும் இருந்து தன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வாங்க. ம். நீங்க சொல்லும்போதே எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. "புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்." அப்போனா எதால கட்ட முடியும்? இப்ப நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு, காலகட்டத்தில நம்ம சோர்ந்து போனாலும், இது ஒண்ணொண்ணு ஒரு படிப்படியா கட்டும்போது தான் ஒரு நல்ல குடும்பம் ஆமா, கட்டப்பட முடியும் இல்லைங்களா? ஆமா. ம். இப்போ வந்து நான் அநேக வசனங்கள் இவர்களுக்கெல்லாம் சொல்லி வசனங்கள சொல்லிக்கிட்டு போகலாம். ம். இப்ப நடைமுறையில நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு, ம். நடைமுறையில சொல்வதற்காக ம். நமக்கு நேரம் இல்லாததுனால, ம்ஹ்ம். நாம் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் வந்து ம். நாம் வந்து 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டா பேசலாம். பேசலாம். கரெக்ட். ஆனா, நாம் வந்து ஜனங்க புரியணும். ம். தா ஒ ஒ ச ஒரு சொல்லால அநேக காரியங்கள புரிஞ்சு கொள்ளணும் கரெக்ட். என்பதற்காக தான் நம்ம ஷார்ட்டா போயிட்டுருக்கோம். ம். இல்லைங்களா? ம். அதனால புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ம். சரிங்களா? புத்தி இல்லாதவர் தான் தன் தன் வீட்டை தன் கையால ம். இடிக்கிறார் என்று ம். வசனம். ம். அதனால இப்படி கட்டி காத்துக்கொள்ள ம். அவர்களுக்கு தேவ ஞானமும், ம். புத்தியும் தேவைப்படுது. நன்றி பாஸ்டர். ம். தேங்க் யூ.